எந்த ஒரு பொண்ணு மாடர்னா இருந்தாலும் கரியர்ல டாப் பொசிஷன்ல இருந்தாலும் இந்த சொசைட்டியோட ஜட்ஜ்மெண்ட் விண்டேஜ் தான். திங்க் அபவுட் இட். இந்த காலத்துலயும் பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த காலத்துல நாங்க இன்னும் நிறைய பசங்களை பெற்றுக்கிட்டோம், எல்லாரையும் நாங்க தான் பார்த்துக்கிட்டோம், நீ இதுக்கே ரொம்ப பண்ற அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பட் தே ஆர் ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்பர் ஒன், அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த விமென் ஒர்க்கிங்கே கிடையாது. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த விமென் ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங். ஸோ பேலன்சிங் ஒர்க் அண்ட் ஃபேமிலி இஸ் ஆக்சுவலி வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் நம்பர் டூ, அந்த காலத்தில் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸோ என்டர்டெயின்மெண்ட்டோ கிடையாதுங்க. நிறைய டைம் எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கிறது வாஸ் ஓகே. பட் இன்னைக்கு சோஷியல் மீடியா, நெட்ஃப்ளிக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை விமென் அதையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான மீ டைமும் எடுக்கிறாங்க. நான் இது சொல்றதுனால அந்த காலத்தில் எல்லாமே ஈஸி, இந்த காலத்தில் கஷ்டம்னோ, இல்லை அந்த காலத்தில் கஷ்டம் இந்த காலத்தில் ஈஸின்ற கம்பேரிசனே கிடையாது. எல்லாருமே இஸ் ஃபேஸிங் சம் சேலஞ்ச் ஆர் தி அதர். அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். பட் பெரும்பாலான ஜட்ஜ்மெண்ட் அந்த வீட்டில் இருக்கிற விமென்னால மட்டும்தான் வருது. இந்த விண்டேஜ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாருமே எவ்ரி சிங்கிள் உமன் இஸ் டூயிங் ஹர் பெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே the world will be a much better place for women to live in.